Welcome to Periyavittu channel. Cost or management accounting budgetary control la third problem. An electronic gadget manufacturer has prepared sales budget for the next few months. In this respect, following figures are available. ஒரு electronic gadget manufacturer வந்து sales budget prepare பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா ஜனவரி மாதம் அவருடைய சேல்ஸ் வந்து 5000 யூனிட் விற்கணும் அப்படிங்கிறார். பிப்ரவரி மாதம் 6000 யூனிட், மார்ச் 7000, ஏப்ரல் 7500, மே 8000. இதெல்லாம் சேல்ஸ் யூனிட்ஸ். இவ்வளவு விற்கணும். ஜனவரியில் 5000, பிப்ரவரியில் 6000. இது அவருடைய சேல்ஸ் பட்ஜெட். 6000 வித்திருக்கு, மார்ச்ல 7000 வித்திருக்கு, ஏப்ரல்ல 7500 வித்திருக்கு, மேல 8000 வித்திருக்கு. To manufacture an electronic gadget, a standard cost of rupees 1500 is incurred. இப்ப ஜனவரியில் 5000 யூனிட் வித்திருக்காருன்னு சொல்றோம்ல, அதுல ஒரு யூனிட்டை தயாரிக்க எவ்வளவு காஸ்ட் ஆகுதா? 1500 அடக்க விலை ஆகுது அவருக்கு. அது போக அவர் பாருங்க, and it is sold through dealers at an uniform price of rupees 2000 per gadget to customers. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கேஜெட் எவ்வளவுன்னு விற்கிறாரு? 2000 விற்கிறார். அப்ப அவர் வந்து 5000, ஒரு யூனிட் வந்து 2000 ரூபாய்ன்னு விற்கிறார். ஆனா ஒரு யூனிட் தயாரிக்க அவருக்கு எவ்வளவு செலவாகுது? 1500 செலவாகுது. அவர் எவ்வளவுன்னு விற்கிறாரு? 2000 விற்கிறாரு. அது போக டீலர்ஸ் ஆர் given a discount of 15% on selling price. டீலர்ஸ்க்கு வந்து 15% on selling price. செல்லிங் பிரைஸ்ல 15% கொடுக்கிறார். எது செல்லிங் பிரைஸ்? இதுதான் செல்லிங் பிரைஸ். இதுல 15% கொடுக்கிறாருன்னா 300 ரூபாய். 2000ல 15% எவ்வளவு? 300 ரூபாய் கொடுக்கிறார். 10% 200, 15% வந்து 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார். அப்ப அவர் வந்து அப்ப அவருக்கு எவ்வளவு 300 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா 1700 ரூபாய்க்கு தான் கொடுக்கிறார் டீலர்ஸ்க்கு. கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறாரு. டீலர்ஸ்க்கு கொடுக்கும் போது அவங்க வந்து 1700க்கு இவர்கிட்ட வாங்கி கஸ்டமர்ஸ்ட 2000 விற்கிறாங்க. அப்ப இவர் வந்து 1700 தான் இவருக்கு கிடைக்குது. 1500 ரூபாய் கொடுத்து தயாரிச்சு இவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 1700 தான் கிடைக்குது. அப்ப ஒரு யூனிட், நான் சொல்றது பூரா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கிடைக்குது? இவருக்கு 200 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதுதான் இந்த பேரால இருக்க சப்ஸ்டன்ஸ். புரிஞ்சுக்குங்க, சரியா? ஒரு யூனிட் தயாரிக்க இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 200 ரூபாய் தான் லாபம் கிடைக்குது. அப்ப 5000 வித்திருக்காருன்னா இவருக்கு லாபம் எவ்வளவா இருக்கும்? 10 லட்சம் லாபமா இருக்கும். லாபம் 10 லட்சம், சரியா? அதுக்கடுத்து இது போக மற்ற மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஒரு இது தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கட்டாயம் பார்க்க வேண்டியது 2 யூனிட் ஆஃப் பேட்டரி வேணும். இந்த ஒரு யூனிட்டை தயாரிக்க பேட்டரி 2 யூனிட் வேணும். ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட் தயாரிக்க 2 யூனிட் பேட்டரி வேணும். Company wants to hold stock of batteries at the end of each month to cover 30% of next month production. அந்த ஒவ்வொரு மாத முடிவுலையும் பேட்டரிஸ் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கணும்னு பாக்குது கம்பெனி. எவ்வளவு இருப்பு வச்சுக்கணும்னா அடுத்த மாசம் எவ்வளவு தயாரிக்க போறாங்களோ அதுல 30% இருப்பு வச்சுக்கணும். இது புரியுதா? இந்த பேட்டரி, ஒரு கேஜெட் தயாரிக்க 2 பேட்டரி தேவை. எல்லாத்தையும் காலி பண்ணிடாம என்ன பண்ணணும்னு நினைக்குது கம்பெனி? அடுத்த மாச தயாரிப்புக்கு கொஞ்சத்தை இருத்தி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப அடுத்த மாச தயாரிப்புல ஒரு 30% இருந்தா வேலையை ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மிச்சத்தை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வாங்கிக்கலாம். கையில ஒண்ணுமே இல்லாம வரவிட்டு செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை என்ன தடைப்பட்டுரும். அதனால எப்பவுமே சரக்குகள் என்ன பண்ணணும்? இருப்பு வச்சுக்கணும். கொஞ்சமாவது மொத்தமா விட்டு நம்ம ஆர்டர் கொடுக்காம கொஞ்சத்தை இருப்பு இருக்கையிலே ஆர்டர் கொடுக்கணும். அந்த மாதிரிதான் ஒரு கம்பெனினா டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கம்பெனி என்ன பண்ணுது? 2 பேட்டரிஸ் வந்து இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்குது. அது ஒவ்வொரு மாத இறுதியிலேயே அந்த இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்குது. அப்ப எவ்வளவு வச்சுக்கணும்னு நினைக்குதுன்னா அடுத்த மாதம் எவ்வளவு நம்ம கேஜெட் தயாரிக்க போறோமோ அதுக்கு 30% வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அதே மாதிரி கேஜெட்ஸ், அதாவது இந்த முற்று பெற்ற கேஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பினிஷ்டு கேஜெட், அதை எவ்வளவு வச்சுக்கணும்னு நினைக்குதுன்னா அடுத்த மாத சேல்ல 25% வச்சுக்கணும். தயாரிச்சது பூரா அந்த மாசமே வித்துறாம அடுத்த மாதத்துக்கு சேர்த்து ஒரு 25% கையில வச்சுக்கணும்னு நினைக்குது. அதாவது தயாரிச்ச பொருள் எல்லாத்தையுமே வித்துறாம
அடுத்த மாத சேல்ஸுக்கு தேவையானதுல ஒரு 25 நாள்ல ஒரு பங்கையாவது வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப பேட்டரிஸை இருப்பு வச்சுக்கணும்னு கம்பெனி நினைக்குது, இந்த மேனுஃபேக்சர் கேஜெட்ஸை இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்குது. பேட்டரி எவ்வளவு இருப்பு வச்சுக்கணும் அப்படின்னா அடுத்த மாத ப்ரொடக்ஷன்ல 30% இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்குது. கேஜெட்ஸ் எவ்வளவு இருப்பு வச்சுக்கணும், அடுத்த மாத விற்பனையில 25% இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்குது. ஆரம்ப இருப்பு எவ்வளவு அப்படின்னா 3250, 1 ஜனவரி அப்ப 3250 யூனிட்டும், ஏன்னா நமக்கு டிசம்பரோட விவரங்கள் தெரியாது அப்படிங்கிறதுனால 1 ஜனவரி கொடுத்துட்டாங்க. 3250 யூனிட் ஆஃப் பேட்டரியும் மேனுஃபேக்சர் கேஜெட்ஸ் 1200 அங்க ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கு, தொடக்க சரக்கிருப்பா அங்க இருக்கு. இது இறுதி சரக்கிருப்பு க்ளோசிங் ஸ்டாக். இது ரெண்டும் ஓப்பனிங் ஸ்டாக், இது ரெண்டும் ஓப்பனிங் ஸ்டாக், அது ரெண்டும் க்ளோசிங் ஸ்டாக். இப்ப நம்ம என்னென்ன தயாரிக்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இன் யூனிட்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4க்குமான ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தயாரிக்கணும். அடுத்து பர்ச்சேஸ் பட்ஜெட் ஃபார் பேட்டரிஸ், பேட்டரிஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் பட்ஜெட் அதுவும் யூனிட்ஸ்ல வேணும் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்புறம் கால்குலேட் ப்ராஃபிட் ஃபார் த குவார்ட்டர் எண்டிங் ஆன் மார்ச். அப்ப ஜனவரியில எவ்வளவு ப்ராஃபிட், பிப்ரவரியில எவ்வளவு, மார்ச்ல எவ்வளவு, அது மூணையும் கூட்டினா டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தயாரிக்கணும் இன் யூனிட்ஸ், பர்ச்சேஸ் பட்ஜெட் தயாரிக்கணும் இன் யூனிட்ஸ் அண்ட் கால்குலேட் ப்ராஃபிட். இதுதான் நம்மளோட கணக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும். கணக்கு தான் பெருசா இருக்குமே தவிர உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போடுவோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா எவ்வளவு அந்த மாசம் நம்ம கேஜெட்ஸ் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. நான் ஏன் இங்க மே எழுதியிருக்கேன் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் மந்த்ல 25%, நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ்ல 25% வருது பாத்தீங்களா ஒவ்வொன்றுக்கும். க்ளோசிங் ஸ்டாக் இது என்ன சொன்னேன், இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். அப்ப நமக்கு இந்த மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் வேணும்னா நெக்ஸ்ட் மந்தோட சேல்ஸ் தெரியணும். அதனால நான் மே எழுதியிருக்கேன். ஆக்சுவலா கேட்டிருக்குது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த மேங்கிற காலத்தையே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா இந்த சேல்ஸோட 25% தான் இங்க தேவை. அதனால இந்த காலத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா எவ்வளவு கேஜெட்ஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் தயாரிக்கணும் அப்படிங்கறத இதனுடைய அர்த்தம். அப்ப நம்ம சேல்ஸ் ஜனவரியில 5000 வித்தாகணும், பிப்ரவரியில 6000 விற்கணும், மார்ச்ல 7000 விற்கணும், ஏப்ரல்ல 7500 விற்கணும், மேல 8000 விற்கணும். எவ்வளவு க்ளோசிங் ஸ்டாக் வச்சுக்கணும், அடுத்த மாதத்துல 25% க்ளோசிங் ஸ்டாக் வச்சுக்கணும். இங்க அடுத்த மாதத்துல அடுத்த மாத விற்பனையில 25%. அப்ப அடுத்த மாதம் 6000 தயாரிக்க போறோமா, அதுல 1500, 25% 1500 க்ளோசிங் ஸ்டாக் வச்சுக்கணும். புரியுதா? இந்த மாசமே வச்சுக்கிட்டோம். 5000 தயாரிச்சு 5000 வித்துறக்கூடாது, கூட 1500 தயாரிச்சுக்கணும். அப்ப எவ்வளவு தயாரிக்கணும், 6500 யூனிட் தயாரிக்கணும். அது மாதிரி 6000 தயாரிச்சு 6000 வித்துறக்கூடாது. என்ன பண்ணணும், அடுத்த மாசத்துல ஒரு 25% இந்த மாசமே தயாரிச்சு வச்சுக்கணும். அப்ப 7000த்துல 25% எவ்வளவு, 1750. அப்ப 7750 தயாரிக்கணும் அப்படிங்கறத இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் 7000 விற்பனைக்கு தயார் பண்ணணும். அதோட அடுத்த மாசம் 7500ல 4ல ஒரு பங்கு இந்த மாசமே தயாரிச்சு வச்சுக்கணும், 1875. அப்ப மொத்தம் 8875 தயாரிக்கணும். அது மாதிரி 7500 தயாரிக்கணும். அதோட 8000த்துல 4ல ஒரு பங்கு 2000 இந்த மாசமே தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்போ 9500 தயார் பண்ணணும். ஆனா தொடக்க சரக்கிருப்புன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம சேர்க்கணும். அதை நம்ம கழிச்சுட்டு மிச்சத்தை தயாரிச்சா போதும். ஏன்னா ஆரம்பத்திலே இருக்குல்ல 1200 மேனுஃபேக்சர் கேஜெட்ஸ் கை இருப்பா இருக்கு. அப்ப 1200 கையில இருக்கு. அப்ப 6500 தயாரிக்கணும்னா 1200 கழிச்சுட்டு 5300 தயாரிச்சா போதும். இந்த 1500 இந்த 1500 இருக்கு பாத்தீங்களா, போன மாசம் இறுதியில அடுத்த மாசம் தொடக்கம். இது போன மாசம் கொடுக்காததுனால இது நம்ம கணக்குல கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்னேன் டிசம்பருக்கு நம்ம கணக்குல கொடுக்காததுனால இதை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 1500 தான் இங்க என்னவா இருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். இந்த 1750 பிப்ரவரி மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் என்னவா இருக்கும், மார்ச்சோட ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் தான் என்னவா இருக்கும், ஏப்ரலோட ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். இந்த மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த மாசத்தோட ஓப்பனிங் ஸ்டாக், இந்த மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த மாசத்தோட ஓப்பனிங் ஸ்டாக், இந்த மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக் இந்த மாசத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்.
அப்ப இந்த ஓப்பனிங் ஸ்டாக்னா கையில ஆரம்பத்திலே இருக்கு. இப்ப அந்த மாசம் 6500 தயாரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கையில ஏற்கனவே 1200 இருக்கு தயாரிச்சது. அப்ப 5300 தயாரிச்சா போதும். அது மாதிரி பிப்ரவரி மாசம் 7750 தயாரிக்கணும். 6000 விற்பனைக்கு தயார் பண்ணணும். அடுத்த 7000 4ல ஒரு பகுதி 1750, 7750 தயாரிக்கணும். ஆனா கையில எவ்வளவு இருக்கு, 1500 இருக்கா. அப்ப 6250 தயாரிச்சா போதும். மார்ச்ல விற்பனைக்கு 7000 தயாரிக்கணும். அடுத்த மாசம் 7500ல 4ல ஒரு பங்கு தயாரிச்சு வச்சுக்கணும், 8875. ஆனா கையில எவ்வளவு இருக்கு, 1750 இருக்கு. அப்ப 7125 தயார் பண்ணினா போதும். அதுல 7000 வித்தது போக 1875 கையில இருக்கு. அடுத்த மாசம் 7500 விற்கணும். இதுல பாதி தயாரிக்கணும் 2000. அப்போ 9500 நம்ம தயார் பண்ணணும். ஆனா ஏற்கனவே 1875 நம்ம கையில இருக்கு. அப்ப 7625 தயார் பண்ணா போதும். அப்ப ஜனவரி மாசம் எவ்வளவு தயார் பண்ணணும், 5300 தயார் பண்ணணும். பிப்ரவரி மாசம் 6250 தயார் பண்ணணும். மார்ச் மாசம் 7125 தயார் பண்ணணும். ஏப்ரல் மாசம் 7625 தயார் பண்ணணும். சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், இவ்வளவுதான். இது பெரிய டப்பாவா போட்டிருக்கேன்னு பயந்துடாதீங்க. என்ன ஃபார்முலானா சேல்ஸ், ஃபார்முலா படி படிக்கிறவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலாவே தேவையில்லை. சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக், இவ்வளவுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும். சேல்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வேணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா ஏற்கனவே இருக்க ஓப்பனிங் ஸ்டாக்கை கழிச்சுட்டு மிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணா போதும். சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். புரியுதா? இந்த க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது நெக்ஸ்ட் மந்த்ல 4ல ஒரு பங்கு. ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது மாசத்துக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அது போக மற்ற மாசத்துக்கெல்லாம் போன மாசத்தோட இறுதி சரக்கு இருப்பு தான் அடுத்த மாசத்தோட ஆரம்ப சரக்கு இருப்பு. இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். புரிஞ்சா? அடுத்து பர்ச்சேஸ் பட்ஜெட் போமா. பர்ச்சேஸ் பட்ஜெட் என்னது, பேட்டரி. ப்ரொடக்ஷன்னா கேட்ஜெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அங்கே பேட்டரிஸ் வராது. அப்ப பர்ச்சேஸ் பட்ஜெட்ல தான் என்ன வரும், பேட்டரிஸ் வரும். ஏன்னா இங்கே தான் பேட்டரிஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்ப இது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏப்ரலும் போட்டிருக்கேன். ஏன் ஏப்ரல் போட்டிருக்கேன்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் இதுதான் பேட்டரிஸோட க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் மந்தோட ப்ரொடக்ஷன்ல 30% காட்டணும். அப்படிங்கிறதுனால நான் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு, ஏப்ரலும் போட்டிருக்கேன். அப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கேஜெட்டோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு இங்க பார்த்தோம்னா இதுதான். எவ்வளவு ஜனவரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், 5300. பிப்ரவரிக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், 6250. மார்ச்சுக்கு 7125. ஏப்ரலுக்கு 7625. இது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு எவ்வளவு பேட்டரிஸ் தேவை, 2 பேட்டரி தேவை. ஒரு யூனிட் கேஜெட்டுக்கு எவ்வளவு பேட்டரி தேவை, 2 பேட்டரி தேவை. அப்ப 5300 யூனிட்டுக்கு 10600 பேட்டரி வேணும். 6250 யூனிட்டுக்கு 12500 பேட்டரி இருந்தாதான் இதை தயாரிக்க முடியும். 7125க்கு 14250 பேட்டரி வேணும். 7625க்கு 15250 பேட்டரி வேணும். ஏன்னா பர்ச்சேஸ் பட்ஜெட்னா என்ன சொன்னேன், பேட்டரிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்ப எவ்வளவு பேட்டரிஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், ஜனவரியில 10600 பண்ணணும், பிப்ரவரியில 12500 பண்ணணும், மார்ச்ல 14250 பண்ணணும், ஏப்ரல்ல 15250 பண்ணணும். அது போக இது வாங்கினது போக 10600 வாங்கணும், 12500 வாங்கணும், 14250 வாங்கணும், 15250 வாங்கணும். ஆனா இது மட்டும் வாங்கினா இது தயாரிக்க முழுசும் தீர்ந்து போயிடும். ஆனா அடுத்த மாசத்துக்கு 30% வச்சுக்க சொல்லியிருக்காங்களா. அடுத்த மாசம் ப்ரொடக்ஷனுக்கு 30% பேட்டரி, நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷனுக்கு 30% பேட்டரி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 30%. நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு பேட்டரிஸ் தேவை, 12500 பேட்டரி தேவை. இதுல 30% சேமிச்சு வச்சுக்கணும், 3750. அது மாதிரி 14250ல 30% 4275. 15250ல 4575. அதுக்காக தான் இது போட்டிருக்கு. இந்த காலம் இதுக்காக தான் போட்டிருக்கு. அப்ப அடுத்த மாதம் பேட்டரிஸ் வாங்க முன்னாடி அதுல 30% சேர்த்து மாசமே வாங்கிக்கணும். அப்ப 10600ஓட 3750 மொத்த பேட்டரி எவ்வளவு வாங்கணும், 14350 வாங்கணும்.
16,775 வாங்கணும், 18,225 வாங்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இதுக்கு எவ்வளவு இருக்கு? 3,250 யூனிட் இருக்கா பேட்டரி. அப்ப 3,250 ஏற்கனவே இருக்கு. அப்ப அதை வாங்க வேண்டாம். அதை என்ன பண்ணிக்கணும்? கழிச்சுக்கணும். அப்புறம் இந்த 3,750 இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் தான் இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு. இதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் தான் இதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப இதுல இருந்து அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை கழிச்சுட்டு 16,775 வாங்கணும். ஆனா அதுல ஏற்கனவே 3,750 இருக்கு. அப்ப 13,025 வாங்கினா போதும். 18,825 வாங்கணும். ஏற்கனவே 4,275 இருக்கு. அப்ப 14,550 வாங்கினா போதும். அப்ப ஜனவரி மாசம் எவ்வளவு பேட்டரி வாங்கணும்? 11,100 பேட்டரி வாங்கணும். பிப்ரவரி மாசம் 13,025 பேட்டரி வாங்கணும். மார்ச் மாசம் 14,550 பேட்டரி வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துலயுமே க்ளோசிங் ஸ்டாக்கை கூட்டி ஓப்பனிங் ஸ்டாக்கை கழிக்கணும். இவ்வளவு. இதுதான் பர்ச்சேஸ் பட்ஜெட். அது ப்ரொடக்ஷன் பட்ஜெட், இது பர்ச்சேஸ் பட்ஜெட். பட்ஜெட்னாவே எவ்வளவு இது பண்ணணுமோ அதோட என்ன தேவையோ அதோட க்ளோசிங் ஸ்டாக்கை கூட்டி ஓப்பனிங் ஸ்டாக்கை கழிக்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கோ அதுல இருந்து அடக்க விலையை கழிச்சுக்கும். இப்ப வந்து ஜனவரிக்கு எவ்வளவு சேல்ஸ்? இது ஏங்கிற காலம்னு வச்சுக்கோங்க. ஜனவரிக்கு 5,000 வித்திருக்கு, பிப்ரவரியில 6,000, மார்ச்ல 7,000. மார்ச் வரைக்கும் தான் நம்ம கேட்டிருக்கு, குவார்டர் எண்டிங் மார்ச். அப்ப 3 மாசத்துக்கு போடணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப 11,000, 18,000 மொத்தம் வித்திருக்கு. ஒரு யூனிட்டுக்கு முதல்ல பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் பார்ப்போம். இது பூரா ஒரு யூனிட்டுக்கு. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 2,000 ரூபாய். ஏற்கனவே சொன்னா 2,000 ரூபாய், 2,000 ரூபாய் ஒரு யூனிட். அந்த இங்க ஒரு பேரா எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாத்தீங்களா? அதனுடைய விளக்கம் தான் இது. ஒரு யூனிட்டுக்கு 2,000 ரூபாய். 1,300 ரூபாய் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. அப்ப எவ்வளவு? 1,500, 1,700க்கு தான் விற்கிறாங்க. அப்ப லாபம் எவ்வளவு? 200. இதைத்தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, 1,200 தான் லாபம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 200னா 5,000க்கு எவ்வளவு? 10 லட்சம். ஒரு யூனிட்டுக்கு 200னா 6,000க்கு எவ்வளவு? 12 லட்சம். ஒரு யூனிட்டுக்கு 200னா 7,000க்கு எவ்வளவு? 14 லட்சம். அப்ப மொத்தம் 10, 22, 14, 36 லட்சம். 18,000னாலும் 200னா 36 லட்சம். இதுவும் இந்த டோட்டலும் ஒரே மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். இப்ப இது எப்படி 200 வந்துச்சுங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 2,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல வந்து டிஸ்கவுண்ட் 300 ரூபாய் போயிருது. 300 ரூபாய் போயிருதா? அப்ப வந்து 1,700 ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 1,700 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனா எவ்வளவு அடக்க விலை அவங்களுக்கு? 1,500. அப்ப எவ்வளவு லாபம்? 200 ரூபாய் தான். 2,000க்கு விற்கிறாங்க. ஆனா அதுல 300 டிஸ்கவுண்ட் தள்ளுபடி கொடுத்துட்றாங்க. அப்ப 1,700க்கு விற்கிற மாதிரி தான் அர்த்தம். கஸ்டமர்ஸ் தான் 2,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா டீலர்ஸ்க்கு விற்கல 300 ரூபாய். ஒவ்வொரு டீலருக்கு 300 ரூபாய் தள்ளி 1,700 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. 2,000க்கு டீலர்ஸ்க்கு கொடுக்கல. 15% சொன்னேன் இல்லையா? 1,700க்கு தான் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எவ்வளவுக்கு ஆகுது அடக்க விலை? இவங்களுக்கு ஒரு கேட்ஜெட் தயாரிக்க 1,500 ஆகுது. அப்ப இவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு லாபம் எவ்வளவு? 200. ஒரு யூனிட்டுக்குன்னு பார்க்கல 200 ரூபாய் தான் லாபம். ஆனா அவங்க எவ்வளவு யூனிட் விற்கிறா? 5,000 ரூபாய் விற்கிறா. 5,000 யூனிட் விற்கிறா. அப்ப ஜனவரிக்கு அவங்களுக்கு 10 லட்சம் லாபம். அப்படி ஒரு யூனிட்டுக்குன்னு பார்க்கல 200 ரூபாய் தான். எல்லாமே எல்லா இதுக்குமே ஒரே இது. 2,000 ரூபாய், 300 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால எல்லா மாசத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதனால ஒன்னா இந்த காலம் போட்டாலும் நீங்க போட்டுக்கலாம், இல்ல 3 காலமா போட்டு காட்டினாலும் காட்டலாம். எப்படி போட்டாலும் மார்க் போடுவாங்க. இந்த 3 காலங்கிறது தேவையில்லை. சரியா? இது மொத்தமா நீங்க வந்து 18 அப்படின்னு போட்டீங்கன்னா இது தேவையில்லை. மொத்தமா 18,000. அப்போ ஒரு யூனிட் வந்து 2,000. அதுல 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா 1,700. இவங்களுக்கு அடக்க விலை 1,500. அப்ப இவங்களுக்கு கிடைச்ச லாபம் 200. அப்ப 18,000 யூனிட்டுக்கு 36 லட்சம். இந்த ஒரு காலம் நீங்க போட்டு காட்டலாம், இல்ல இந்த மாதிரி 3 காலம் போட்டு நீங்க டேலி பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட நல்லா படிச்சு இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா போடலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க சொல்யூஷன் மட்டும் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துங்க, இல்லை ஒரு நோட்ல எழுதிக்கிறதுனா எழுதிக்கிங்க.
டைரக்டா இந்த ஒரு காலம் போடலாம். Thank you for watching. Please subscribe.